ஸ்டாக் மார்க்கெட் வால்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண என்ன வழி? இதை பற்றி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருராஜ் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. குருராஜ், ஓவர் டு யூ. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல யூ ஹேவ் டு பி கிளியர். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் இல்லைன்னாக்கா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லனாக்கா, கிளியராக வந்துட்டு உங்கள் கோல்ஸை வந்து டிஃபைன் பண்ணுங்க. அட்வைசர் கிட்ட போயிட்டு எந்த ஸ்கீம்ல பணம் போட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும்ன்றத எல்லா இன்வெஸ்டரும் கேட்கக்கூடிய ஒரு நார்மலான கேள்வி. தயவு செய்து அந்த கேள்வி கேட்காது. எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. என்னைக்கு நீங்க அந்த ஸ்கீம்ல இருந்து வித்ட்ரா பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கீம்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதனால தயவு செய்து இதுல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், அதுல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த ஸ்கீம்ல இன்னைக்கு கூகுள்ல காமிக்கிறான் இவ்வளோ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு, இந்த ஸ்கீம்ல பணம் போடலாமா, இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத கேள்விகள். நீங்க ஆக்சுவலா என்ன கேள்வி கேட்கணும்னாக்கா, இந்த கோல்ஸ் இருக்கு, இவ்வளோ ரிஸ்க் என்னால எடுக்க முடியும், இவ்வளோ டைம் இருக்கு, இப்போ சொல்லுங்க எந்த கேட்டகரியில நான் பணம் போடணும், அந்த மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு உங்க கோல்ஸ் முதல்ல போய் உங்க அட்வைசர் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு இது மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். எனக்கு அது கிளியரா இருந்ததுனாக்கா நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றது கிளியர் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான்ப்பா எனக்கு பணம் தேவைன்னாக்கா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மல்டி கேப் கேட்டகரியில போடலாம். அப்படி இல்லைனாக்கா மல்டி அசெட் கேட்டகரியில போடலாம். இல்லைனாக்கா கொஞ்சம் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர்ல போடலாம். இதெல்லாம் நீங்க பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் என்கிட்ட பணம் இருக்கு, இன்னைக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்ல 40% ரிட்டர்ன் வந்திருக்கு, நான் எனக்கு இந்த ஃபண்டுல பணம் போடுங்கன்னாக்கா அது தப்பான அப்ரோச். அதனால தயவு செய்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் பிளான்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். உங்களோட கோல்ஸ் என்ன இருக்கு, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த கோல் அச்சீவ் ஆகும். ஸோ ஒரு கோலுக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி செலக்ட் பண்ணி பண்ணாலே போறோம் உங்களுக்கு, அவ்வளவுதான். அதுதான் பேசிக்கா பண்ணணும், ரைட்? மற்றது நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் வரும். எனக்கு நீங்க இப்போ இந்த 2 மாசத்துலயே பாத்தீங்கன்னாக்கா நல்ல வோலட்டாலிட்டி 12% இருந்தாலும் சில ஸ்கீம்ல எல்லாம் அதோட ஜாஸ்தியே வோலட்டாலிட்டி இருக்கு. அப்போ அவங்களால தாங்க முடியாது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம். எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னாக்கா சில பேர் கோடியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 12 லட்சம் 13 லட்சம் லாஸ்ன்னு அவங்களால அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு 4 வருஷத்துல அவங்களால இந்த மாதிரி ஒரு ஃபால் பார்க்கல. அப்போ திடீர்னு ஒரு 12-13 லட்சம் போர்ட்ஃபோலியோல லாஸ் வருதுனால பயந்துருவாங்க நிறைய பேர். ஸோ அந்த டைம்ல தயவு செய்து என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, நீங்க அதை போர்ட்ஃபோலியோ பார்க்காதீங்க. மார்க்கெட் கரெக்ஷன் டைம்ல தயவு செய்து பார்க்காதீங்க. இது வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 12 லட்சம் லாஸ் வரும். 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 12 லட்சம் லாஸ் கண்டிப்பா ஆயிருக்கும், சந்தேகமே இல்லை. கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னாக்கா 40% லாஸ். 1 கோடின்றது 40 லட்சம் போயிடுச்சு, போகும். பட் அதுக்கப்புறமா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மோர் தென் டபுள். அது அப்படியே ஒன்றும் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2.5 கோடி ஆயிருக்கும் அதே இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 40% லாஸ் பார்த்துட்டு பயந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை. நியூஸ் பேப்பர் அந்த டைம்ல தான் டிவியில ஹைலைட் பண்ணுவான், இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு காமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது ரொம்ப ஈஸி, நீங்க கூட கேட்கலாம், சார் சொல்றது ரொம்ப ஈஸி, அனுபவிச்சாதான் சார் தெரியும். இப்ப என்னோட போர்ட்போலியோல நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். கண்டிப்பா 20 லட்சம் லாஸ் ஆயிருக்கு இந்த 2 மாசத்துல. பட் ஆனா எனக்கு தெரியும் இது வந்துட்டு நம்மளுக்கு இப்ப பணம் தேவையில்லை. எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நான் ஈக்விட்டியில போட்ட பணம் எல்லாமே எனக்கு 2033 அப்புறமா என்ன தேவையோ அதுதான் போட்டிருக்கேன். 2033 வரைக்கும் எனக்கு எல்லாமே சேஃபான இடத்துல இருக்கு. ஸோ நான் கவலைப்படுறது இல்லை. 20 லட்சம் லாஸ் இருக்கு, 25 லட்சம்னாலும் சரி, டைம் இருக்கு, 33 தானே, இன்னும் 9 வருஷம் இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது எப்போ வரும்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். இது உடனே வராது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன்னாக்கா, காமா இருங்க. இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடியன்றது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன். உங்க அட்டென்ஷன் இந்த டைம்ல வந்துட்டு உங்க போர்ட்ஃபோலியோல இருந்து கொஞ்சம் வேற இடத்துல டைவர்ட் பண்ணு. தயவு செய்து இந்த ஃபாலோயிங் மார்க்கெட்ல நான் இன்ஃபேக்ட் என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் தான் போர்ட்ஃபோலியோ போய் செக் பண்ணும். எதனாலனாக்கா டெய்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் தான் ஏறும். நம்மளுக்கு டைம் இருக்குன்றது தெரியும், அப்ப கூட மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஐயோ இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சோ, பணம் எடுத்துருக்கலாமோ,
நல்லா இருந்தது, இவ்வளோ லாஸ் அவாய்ட் பண்ணிடலாமே. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம யோசிப்போம், நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதனால தயவு செய்து இந்த டைம்ல உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு பெரிய கரெக்ஷன் வந்திருக்குனாக்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி சொல்றது ஈஸி, பட் நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அது ஓவர் கம் பண்ண முடியும். இது மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, புதுசா வந்தவங்களுக்கு கண்டிப்பா முதல் முறையா நீங்க இது அனுபவிக்கிறச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா உங்க அட்வைசர் கிட்ட பேசலாம். அது தவிர இந்த மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோல கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்றவங்களோட என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணும். சில டைம்ல யோகா, இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் கூட உங்களோட அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல விதிமுறை. கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. நீங்க பணத்தை எல்லாத்தையும் ஒரே ஒரு அசெட் கிளாஸ்ல வைக்காதீங்க, தயவு செய்து கொஞ்சம் பிரிச்சு போடும். இதுதான் நம்ம அசெட் அலோகேஷன். ஈக்விட்டியில இருக்கணும், கொஞ்சம் டெட்ல இருக்கணும், கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல இருக்கணும், கொஞ்சம் கோல்ட்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் கம்மியாகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷத்துல கோல்டு ரொம்ப நல்லா பண்ணி, ரியல் எஸ்டேட்ல வீடு ஒன்று இருந்தா போறோம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் நிறைய பேர் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ஈவன் பில்டிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஃபைன், பண்ணணும்னாக்கா பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் என்னன்னாக்கா லிக்விடிட்டி இஸ் இஷ்யூ ரியல் எஸ்டேட்ல எப்போதுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாட் அ ஃபேவரட் அசெட் கிளாஸ் ரியல் எஸ்டேட். பட் நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்ல பணம் பார்த்துருக்காங்க, எஸ்பெஷலி லேண்ட்ல எல்லாம். ஸோ தே வில் பி மோர் இன்க்ளைன். தப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு அசெட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு அதுல ரிட்டர்ன் வரும் நம்பிக்கை இருந்ததுனாக்கா பண்ணுங்க, தப்பே இல்லை. பட் எல்லா பணத்தையும் போய் ஒரே அசெட் கிளாஸ்ல போடணுன்றது பெரிய தப்பு. அது ஒண்டி பண்ணாது. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குனாக்கா நான் ஒரு 25 ரூபாய் ரியல் எஸ்டேட்ல போடலாம், இல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொரு 25 ரூபாய் போடலாம், டெட் இல்ல சேஃபா பேங்க் எப்படியோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொரு 25, அந்த மாதிரி பண்ணுங்க. நான் எல்லாம் மொத்தம் இருக்கிற 100 ரூபாய் ரியல் எஸ்டேட்ல தான் போடுவேன், இல்ல நான் 100 ரூபாய் ஈக்விட்டியில தான் போடுவேன்னாக்கா அது தப்பு. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரச்சு உங்க பணம் எல்லாமே ஒரே ஒரு அசெட் கிளாஸ்ல இருந்ததுனாக்கா உங்களுக்கு அது பிரச்சனை தான். இப்போ என்னோட பணம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டியில ஒரு 45%, டெட்டில் 55% இருக்கு. ஸோ எனக்கு கரெக்ஷன் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியும். அண்ட் அடுத்தது நான் சொன்ன மாதிரி நான் 2033 என்ன தேவையோ அந்த பணத்தை தான் நான் ஈக்விட்டியில வச்சேன். அப்போ எனக்கு வந்துட்டு அடுத்த 9 வருஷத்துக்கு எனக்கு தேவையான பணம் என் கையில சேஃபா இருக்குன்றச்சே எனக்கு கவலை குறையுது. எனக்கு நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு எனக்கு செலவுக்கு பணம் வேணும்னாக்கா நான் அழகா அதை டெட் ஃபண்ட்ல இருந்து எடுத்துட்டு யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு அதனால ஒரு அடுத்த 9 வருஷத்துக்கு மார்க்கெட் எங்க போனாலும் கவலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான பணத்தை நான் ஈக்விட்டியில வச்சுட்டு மார்க்கெட்ல ஒரு 50% கரெக்ஷன் வந்ததுனாக்கா எனக்கு அது ஒரு பெரிய ஷாக். அது அந்த தப்பு ஒண்டி பண்ணாதீங்க. இதுதான் நிறைய பேர் இல்ல மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குப்பா எல்லாம் நான் நியூஸ் கேட்டேன் புல்லிஷா இருக்குன்றான். மார்க்கெட் எங்க போகும், எப்படி பிஹேவ் பண்ணும், இது யாராலுமே சொல்ல முடியும். நீங்க நிறைய டிவில வந்துட்டு இந்த சிஎன்பிசி நியூஸ் சேனல் எல்லாம் பெரிய பெரிய இவங்க எல்லாம் ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் வந்து கூட சொல்லுவாங்க இந்தியாவோட growth ஸ்டோரி நல்லா இருக்கு, 12-15% க்ரோ ஆகும், இதெல்லாம் சொல்லுவாங்க, தப்பு இல்லை. பட் நம்ம என்ன யோசிக்கணும்னாக்க நம்ம கிட்ட இருக்கிற பணம் இவ்வளவுதான், இந்த பணத்துல இவ்வளவு ரிஸ்க் எடுக்கும். அவங்க சொன்னது நாளைக்கு தப்பாயிடுச்சுனாக்கா நீங்க அவங்கள போய் கேட்க முடியுமா, அப்ப நீ தான் சொன்ன நான் அதனாலதான் எல்லா பணத்தையும் போட்டேன், நீங்க போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அப்போ நம்ம வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா இருக்கிற பணத்துல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. எனக்கு மார்க்கெட் மேல மேல போச்சு யாருக்குமே ரிஸ்க் கண்ணுக்கே தெரியாது. நல்ல காலம் இந்த கரெக்ஷன் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, ஐயோ லாஸ் கூட ஆகுமான்றது மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லாட்டி அதை கூட கேட்டிருக்க மாட்டேன். அதனால தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அந்த பணத்தை நீங்க ஈக்விட்டியில போடுங்க, அதையும் பிரிச்சு போடுங்க. இதுதான் நம்ம வந்துட்டு முக்கியமா பண்ணணும். கரெக்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லைன்ற, நான் ஒரு கரெக்ஷன்லயும் பணம் போடுவேன் அடிஷனல். அதுவும் நான் அப்பவும் வந்துட்டு எல்லா பணத்தையும் எல்லாரும் நிறைய பேர் அந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த மாஸ்டர் கெயின் 92 சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் யூடியில லான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பிளஸ் மாஸ்டர் பிளஸ் அதுல எல்லாம் வந்து ரிட்டர்னை பார்த்துட்டு இது இருக்கிற அசெட் எல்லாம் நிலம் கோல்டு எல்லாம் வித்துட்டு வந்து இந்த மாஸ்டர் கெயின் 92 வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல நாங்க 4500 கோடி கலெக்ட் பண்ணோம் ஒரு ஸ்கீம்ல. அதுதான் ரெக்கார்ட் பிரேக். அதுக்கப்புறமா சில பேர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் முதல்ல ரெக்கார்ட் பீட் பண்ணது இந்த யூடிஐ மாஸ்டர் கெயின் தான், 4500 கோடி. யோசிச்சு பாருங்க.
எதுக்கு போட்டாங்கன்னாக்கா இந்த மாஸ்டர் பிளஸ்ன்ற ஸ்கீம்ல நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற அசெட் எல்லாம் கோல்டு வித்து நிலம் வித்து எல்லா பணத்தையும் கொண்டாந்து போட்டான். அது ஆரம்பிக்கிறச்சே 9 ரூபாய் 8 ரூபாய் ஆயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்கல. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இதெல்லாம் தான் நம்ம பேசிக்கா பண்றது தப்பு. ஓ இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குமா, இருக்கிறதெல்லாம் வித்து அதுல பணம் போட்டிருப்போம். ரொம்ப தப்பான விஷயம். லாங் டேர்ம் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் தேவையில்லைனாக்கா அந்த பணத்தை ஈக்விட்டியில அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பணம் தேவை இருக்கோ அதெல்லாம் சேஃபான இடத்துல வைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன் டைம்ல தயவு செய்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்ல டிவி நியூஸ் பாக்குறதோ கொஞ்ச நாள் தள்ளி வைங்க, பார்க்காதீங்க. ஏன்னா டெய்லி அவன் காத்துல இருந்தாலும் நெகட்டிவ் நியூஸ் தான், நாளைக்கு இன்னும் கரெக்ஷன் வரணும். அப்புறம் ஊர்ல இல்லாத ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போடுவான் அந்த டைம்ல. சிஎல்எஸ்எல்ல இது சொன்னா, அந்த ஏஜென்சி இது சொன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர் இப்படி சொன்னா, இன்னொரு 20% கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நியூஸ் அப்பதான் வரும். மார்க்கெட் மேல போறச்சே யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்ப யாரும் கேட்க விரும்ப மாட்டாங்க. அதனால நியூஸ்காரனை வண்டி தயவு செய்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. எனக்கு அவன் தான் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவான். டிவி நியூஸ் சேனலா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், தயவு செய்து படிக்காதீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு கூட நான் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில 30 வருஷம் இருந்தா கூட நானும் ஒரு அட்வைசர் கூட வச்சிருக்கேன். 2 இம்பார்ட்டன்ட் காரணம். ஒண்ணு வந்துட்டு நம்ம கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா நம்ம பண்றது எல்லாமே கரெக்டுன்றது யாராலுமே சொல்ல முடியாது. நம்ம கூட தப்பு பண்ணலாம். அதனால கூட ஒருத்தர் இருந்தாருனாக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி. நான் இந்த மாதிரி பண்றேன் கரெக்டா அப்படின்னாக்கா அவங்களோட இன்னொரு வியூ கிடைக்கும். நம்ம இல்ல சார் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னாக்கா கண்டிப்பா அது நம்ம யோசிப்போம். அடுத்தது அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு அட்வைசர் இருக்கிறது என்னன்னாக்கா, நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பவுஸ் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பண்றீங்க இல்லையா நீங்க பாத்துக்கோங்க, நான் வீட்டு வேலை பாத்துக்கேன், இதுதான் சொல்லுவேன். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஸ்பவுஸும் வந்துட்டு உங்க கூட உட்காந்து எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் கவனிச்சு பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி பேர். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல அட்வைசர் கூட இருந்தானாக்கா நாளைக்கு நம்ம நம்ம இல்லாத பட்சத்துல நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அதனாலதான் என்னைக்குமே சொல்லுவேன், ஒரு நல்ல அட்வைசர் கூட வச்சுக்கோங்க. எனக்கு தேவை, இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை. அது நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லாருக்குமே ஒரு நல்ல அட்வைசர் தேவை. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ல அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அவங்க இன்வெஸ்டர்ஸ், அவங்க கிட்ட இவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ல எவ்வளவு போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆயிருந்தது, எப்படி அவங்க ரெக்கவர் பண்ணாங்க, எப்படி அவங்க அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்றச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால கண்டிப்பா வந்துட்டு உங்களோட அட்வைசரோட ஒர்க் பண்ணுங்க, எஸ்பெஷலி ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் டைம்ல. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.